மாண்பு அமைச்சர் மின்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது 5 வருஷத்துல 4 அமைச்சர் நாங்கள் ஒரு இப்போ பார்க்குறோம். இப்போ தாவேக அரசு எத்தனை அமைச்சர்கள் மாத்துறீங்களா, இல்லை எல்லா அமைச்சர்களும் அப்படியே இருப்பாங்களா, எந்த மாற்றமும் இருக்காதாங்கிறத மக்கள் பொறுத்திருந்து பார்ப்பாங்க. அது முதலமைச்சருடைய சிறப்பு. இது யார் அமைச்சராக இருக்க வேண்டும், எந்த துறைக்கு யார் அமைச்சராக இருக்க வேண்டும், முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அது ஆகையால ஒரு துறையில அதாவது சொல்லுகின்ற பொழுது கருத்துக்கள் அது போக்குவரத்து துறையில் அதிக ஆட்கள் எடுத்தாங்க, இதுல ஒரு சரியான ஒரு சட்டமன்றத்தினுடைய நிகழ்வா தெரியல. அது நாங்களும் சொல்ல முடியும். நீங்க இது வரைக்கும் எஸ்சி கூட்டமே நடத்தல, மின் விநியோகத்துல மின்சார விநியோகத்தை செய்வதற்கான கூட்டமே நீங்க நடத்தல, அப்புறம் எப்படி சீரான மின் விநியோகம் செய்ய முடியும்? அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு ஏற்படுது. லேசா மழை பெஞ்சா சென்னையில 2 நாளா மழை இல்ல, கரண்ட் இல்ல. இது யதார்த்தம் சொல்றேன். நாங்க என்ன சொன்னோம்னா 4 அமைச்சர்கள் இந்த துறைக்கு மாற்றப்பட்டிருக்கு. 4 முறை அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. 4 முறை மாற்றப்பட்டு இந்த துறையில் என்னென்ன நடந்திருக்கு நம்ம சொல்றோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் ஏற்கனவே வேலைக்கு ஆள் எப்படி எடுத்தான்றதில் வேலைக்கு ஆள் எடுப்பதில் வல்லுனர். அது வல்லுனர்னு ஊருக்கே தெரியும். அது எடுத்தவரை இங்கேயே எடுக்கலன்னு தான் கேட்கிறோம். எடுத்திருந்தா நல்லபடியா இருந்திருக்கும், இப்போ நடந்திருக்கும். அடுத்ததுக்கு போகலாம். நன்றி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன் உங்கள் மூலமாக. நேற்று முன்தினம் அரசு அறிவிச்சிருக்கிறது, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. இதில் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசில் சபையில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கையெழுத்திட்டு இந்த கடிதத்தை உங்கள் மூலமாக அரசுக்கு கொடுத்துக்கிறோம். மாண்புமிகு நீர்வள மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய அரசினுடைய முதலமைச்சருடைய நோக்கம் புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இதே சட்டமன்றத்தில் ஏழ்மையா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அதுல முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து வரும்போது பஸ்ல தான் வந்துட்டு போறாரு. என்ன பிரச்சனை? பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. திமுக காலையில இருந்து என்ன பிரச்சனை தெரியலையே. நீங்க பேசுங்க. எதிர்கட்சி தலைவர் ஒரு பதில பதிவு பண்ணா நாங்க அது பதிவு பண்றோம். பண்ணுங்க. அப்ப விசிகேல இருந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கேட்கிறாரு. அவருடைய குரல் யார் யாரெல்லாம் பஸ்ல வராங்க, யார் யாரெல்லாம் ட்ரெயின்ல வராங்க, அவருடைய குரலா இருந்துச்சு. அப்ப முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பொதுவா அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் ஒரு புரோட்டோகால். அப்ப எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்லை. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்லை. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. நம்ம மன்னார்குடி எம்எல்ஏ சொன்னாரு, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல. அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது உடனே இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும்
அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் பங்களா கொடுக்கலாமான்னு கிடையாது. இது வந்து ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். இந்த புரோட்டோகால்ல அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது, சட்டமன்ற வீடு கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்துல கார் இல்லன்னு சொல்லலாம், வீடு இல்லன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க கட்சியில சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அது மாதிரி மற்ற கட்சிகளையும், தாவேகா மட்டும் இல்ல, எல்லா கட்சியும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. அப்ப ஒரு அறிவு பெறும் பொழுது இந்த கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சியோடைய உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு வராது. முதலமைச்சர் பொதுவா எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு, ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க, இதுதான் நிலைப்பாடு. இது எல்லா கட்சியோட நிலைப்பாடு அப்படிதான். ஆனா அறிவிப்பு தனி செயலாளர்ங்கிற அறிவிப்பு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, ஊர்ல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால இது ஒரு உரிமையா பண்ணிருக்காரு தவிர இதுல ஆடம்பரம், காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை, மக்களை பார்க்க போனோம், அதுதான் நாங்க பதிவு பண்றோம். மாண்புமிகு யார் பேச, 2 பேர். மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க. எனவே அவர் அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார். ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும். நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம், உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன். கார் வேணான்னு சொல்றேன், அவர் சொல்றாரு 2-3 கார் வச்சிருக்கான், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே, நாங்க சொன்னா கேஸ் போடுங்களேன் கேஸ். ஏங்க உண்மைதானே சொல்றேன், உண்மை தேர்தல் நிற்கும் போது கொடுக்குற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கும்? அவரு நீங்க வீட்டில் வந்து காரு வேணான்னு தானே சொல்றோம், உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக ஒருத்தர நீங்க வந்து 4 வீடு வச்சிருக்க, 3 வீடு வச்சிருக்கேன்னா தெரியுமா, அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டில் இருக்கிறார், ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அது தெரியுமா அவருக்கு? அமைச்சருக்கு வீடு சொந்த வீட்டில் இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இததான் நாங்க சொல்றோம். அவர் பேசி முடிக்கட்டும். இதுதான் நாங்க சொல்றோம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அரசியல் ரீதியா மாத்திர மாதிரி வார்த்தைகள் இருக்கு. அதாவது நான் பேசி முடிச்சிடலாம். அவரு அரசினுடைய நிதி சுமையை கருதி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது அது ஏதோ நாங்க ஏதோ அரசினுடைய நிதி சுமை எங்களுக்கு தெரியாத மாதிரியும், இதை வந்து ஏதோ ஒரு வசதி வாய்ப்புக்காக செஞ்சு கொடுக்கிற மாதிரியும், இது ஒரு ஆடம்பரம் மாதிரியும் சில வார்த்தைகள் வருது. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். அமைச்சர்களுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ, ஒரு அமைச்சருக்கு வந்து ஒரு காரும் 4 தனிச் செயலாளர்களும் ஒரு பங்களாவும் ஒரு உரிமை இருக்கிறோம். அதை நாங்க வந்து எதுவுமே தவறுன்னு சொல்லல. அந்த இடத்துல தான் மக்களை சந்திக்க முடியும். தனிப்பட்ட வீடோட ஒரு பங்களா கொடுக்கறதுன்னா மக்கள் ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேர் வரும்போது நம்ம மக்களை சந்திக்கிறோம். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதுக்கு தான் நாங்க பதிவு பண்றோம். இது ஆடம்பரம் அல்ல, இது அவங்களுடைய வேதனை. அதுதான் நான் சொல்ல வரோம். அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது, தேர்தல் இதுல வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போகக்கூடிய அமைச்சர்கள் இங்க கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எங்களுடைய நாமினேஷன்ல என்ன இருக்கோ, நாமினேஷன்ல என்ன இருக்கோ அதுதான் நாங்க வந்து பதிவு பண்றோம். நாங்க ஆக்சுவலா
சில வார்த்தைகளை வந்து என்னன்னு தெரியல, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் காலையில இருந்து வந்து ஆளுங்கட்சியை வந்து ஒம்பளுக்கக்கூடிய வார்த்தைகளாவே பேசிட்டு இருக்காரு. அந்த வார்த்தை மானிய கோரிக்கைப்படி அந்த வார்த்தை அவைக்கு நீக்கப்படுகிறது. மான் உறுப்பினர் டி ராமச்சந்திரன் பேசுங்க. அவங்க கருத்து சொல்லுங்க. இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி சார் அவங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைக்கிறேன். அவர் பேசி முடிக்கிட்டு சொல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா. ஆகவே இல்லாதவங்க கொடுக்கூட வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார் அவங்க சொல்லிட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்கள் பணி செய்வது என்பது மிக அவசியமான ஒன்றுதான். அவர்களுக்கு கார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கார் வந்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைவதற்கும், இப்ப என்னுடைய தொகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்ட கார் இருக்கு, இப்ப எனக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு, இப்ப எங்க கட்சியிலே 2 பேருக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த நிலைப்பாடு அதை நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் இதை அரசியல் செய்வதற்காக கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்து சொல்வது கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானால பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்க முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்பு மனு தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்ல, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவங்களுக்கு கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் சிறுபான்மையை கொஞ்சம் விடுங்க. மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கார் தேவைங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு சார்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படிதான் இருந்தது. அப்பெல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதா பண்ணலாம். உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தான் அனௌன்ஸ்மெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஆமா, நாங்க சொல்றோம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் சொன்னா எல்லாம் சேர்த்து தான் சொல்லிருக்கீங்க. ஆமா, எங்க கட்சி தலைவர் சொல்றாரு ஏற்கனவே வந்து அரசாங்கம் கடன் பட்டு இருக்கிறது, விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யல, இப்படிப்பட்ட நிலையில நமக்கு கார் வேணாம் அப்படின்னு எங்களை அறிவுரை சொல்றாரு. அதனால திமுக சார்பா இருக்கிற 59 உறுப்பினர் தான் நாங்க எங்களுக்கு வேணான்னு சொல்ற மொழிய, அந்த பத்திர வேணாம் நீங்க வாங்காத அப்படின்னு நாங்க சொன்னோம். எங்களுடைய துணைத்தலைவர் அதான் சொன்னார். அதை புரிஞ்சிக்காம அரசியல் பண்றீங்க இதுல என்ன அரசியல் இருக்குது? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப 59 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்காங்க, கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிற பொழுது அவர் அமைச்சருக்கு இணையானவர்கள் என்று அமைச்சருக்கு என்னென்ன வசதியோ அந்த வசதி தராங்க. இது அரசாங்கம் போட்டிருக்கிறது. நீ நானும் பார்த்துல அது புரோட்டோகால். அது அந்த புரோட்டோகால் அப்புறம் அரசாங்கம் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அரசாங்கமே கொடுத்துட்டால் குறை சொன்னா என்ன அர்த்தம்? அதுவும் தவறு. அதனால புரிஞ்சுன்னு பேசுங்க. ரெண்டாவது, நாங்க எங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க கஞ்சாடை காட்டினாலே காட்டினாவே நாங்க ஒத்துழைக்கிறோம். ஆனா சட்டமன்ற பெரும்பான்மையாக பிரச்சனைக்கு யாரு ஆளாகிறாங்க? அந்த பகுதியில் இருக்கிறதா பிரச்சனை எழுப்பி உங்களுக்கு ஒத்துழைக்கல. இல்ல மாண்பு உறுப்பினர், இல்ல எல்லாருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கிறது. திருப்பி முடிச்சிடலாமே இதை. இல்ல சொல்லிட்டாங்களே, இல்ல உங்களுடைய இல்ல உங்கள் நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டீங்களே, பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார் சேர்மன்கெல்லாம் தலைவர் கலைஞர் கார் கொடுத்தார்.
சட்டமன்ற உறுப்பினருடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சியிலே தலைவராக இருக்கிறவருடைய பணி வேறு. அவங்க நேரடியாக ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று பார்க்க வேண்டும். கொஞ்சம் தயவு செய்து சொல்றேன், கொஞ்சம் கேளு தம்பி. உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொஞ்சம் இருங்க. காரு எங்களுக்கு வேணான்னு சொன்னதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க. கொடுத்தேன்னு சொல்றாரு. ஒரு உள்ளாட்சி துறையில சேர்மனா இருக்கிறவரு, 30 பஞ்சாயத்தை பார்க்கிறவரு, 30 பஞ்சாயத்தை நிர்வாகத்தை பார்க்கிறவர். சார், செக் பவர் உங்களுக்கு இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கா? உள்ளாட்சி பிரதி தலைவருக்கு செக் பவர் உண்டு. எனவே நீங்க வந்து உள்ளாட்சி தலைவர் கொடுக்குறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணா ஒரு நிமிஷம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மூத்த உறுப்பினர் கேட்டாரு சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கான்னு அப்படின்னு. செக் பவர் இல்ல, ஒத்துக்கிறோம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்த புதிய சட்டமன்ற எதிர்பார்ப்புன்னா, பெரும்பாலும் தேர்தலில் நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சொன்னது, நிறைய இடத்துல எம்எல்ஏவை நாங்க பார்த்ததே கிடையாது. எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்கும் போது வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. மழை வரும்போது வரல, எங்க குறைய கேட்க வரல, ஏன் தொகுதியிலேயே அது இருந்துச்சு, எம்எல்ஏ ஆபீஸ் கூட இல்லைன்னு. அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சட்டமன்ற நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது எங்களை வந்து முதல் பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சட்டமன்றத்தை இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா, இப்ப 7 வார்டு இருக்கு என் தொகுதியிலனா, 7 வார்டு வந்து நம்ம நடந்து போய் பார்க்க முடியாது. அப்ப இது வந்து ஆடம்பரம் கிடையாது. இது அரசியல் ரீதியா நம்ம வந்து அமைச்சருக்கு எப்படி வந்து மூத்த உறுப்பினர் சொன்னாரோ அது வந்து அரசே கொடுத்திருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது ஆடம்பரம் கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த காரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மக்களை சந்திக்க வேண்டும், இதுதான் முக்கிய கோரிக்கை. சந்திக்கும் போதுதான் அனைத்து டிபார்ட்மெண்டோடைய ஒவ்வொரு ஆபீஸ்க்குள்ள போய், இப்ப நீங்க வந்து உள்ளாட்சி துறையெல்லாம் இந்த ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் போது அந்த அதிகாரிகள் உள்ளபடியே ஒரு பயம் வரும். இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம வந்து ஒரு அரசியல் செய்ய முடியாது. மக்களுடைய தேவைகளை ஒவ்வொரு தெருவா செய்யணும். அதுக்குதான் இந்த இதை தவிர இது ஆடம்பரம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருடைய நிலைப்பாடுல நாங்களும் இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாரும் அப்ளை பண்ண போறது இல்லை. ஆனா ஒரு முதலமைச்சருடைய அறிவிப்பு பொதுவான அறிவிப்பா தான் இருக்க முடியும். இதுதான் ஒரு அரசுடைய புரோட்டோகால். மாண்பு உறுப்பினர்களுக்கு தலா பேசுகின்ற உறுப்பினருக்கு தலா 5 நிமிடம் மட்டும் ஒதுக்கப்படுகிறது. 2 மாண்பு அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. பிற்பகல் 2 மணிக்குள் முழுமையாக சட்டமன்றம் நிறைவு பெறும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டோம். மாண்பு அமைச்சர்களின் பதில்களுடன் அவை முடிவு பெற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் பேச வருகின்ற மாண்பு உறுப்பினர்கள் தயவுசெய்து 5 நிமிடங்களுக்கு மிகாமல் உங்கள் கருத்துக்களை 6 மானிய கோரிக்கை மீது வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்ல ஜூன் 21, 2024 மாண்புமிகு முன்னாள் நம்முடைய பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் இந்த அவையில் சொன்னதான் நான் படிக்கின்றேன். அப்போதும் அதற்கு கட்டுப்பட்டு நீங்கள்லாம் 5 நிமிடத்துக்குள்ள பேச்சை முடித்திருக்கின்றீர்கள். இப்போதும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் விரைவாக முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் கல்லாணை அவர்கள், மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் துறையூர் சின்ன ஏரியினை தூர்வாரி கரையினை பலப்படுத்துதல், ஏரியின் சுற்றப்பகுதியில் பாதுகாப்பு சுவர் அமைத்தல், நடைபாதை மற்றும் பூங்கா போன்ற பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கட்டமைப்பை உருவாக்குதல், ஆக்கிரமிப்பதில் இருந்து ஏரியினை பாதுகாத்தல், ஏரி மாசடைவதை தவிர்த்தல் மற்றும் ஏரி விளிம்பு பகுதியினை அழகுபடுத்தல் ஆகிய பணிகளை துறையூர் நகராட்சியின் மூலம் மேற்கொள்ள நீர்வளத்துறையிடம் தடையின்மை சான்று கோரப்பட்டு நீர்வளத்துறையின் மூலம் துறையூர் நகராட்சி நிர்வாகத்திற்கு தடையின்மை என்ற சான்று வழங்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட பணிகளை துறையூர் நகராட்சியின் மூலம் மேற்கொள்ள விரிவான ஆய்வுப் பணிகள் நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் நடைபெற்று வருகிறது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மாண்பு உறுப்பினர் கல்லாணை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இதோட 10 தடவை எந்திரிச்சிட்டேன். தயவுசெய்து கொஞ்சம் டைம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க.
நகைமொழி நயமும் நாவன்மை திறனும் நடுநிலை தன்மையும் ஒருங்கே கொண்டு மனுநீதி சோழனாய் இந்த மாமன்றத்தை மாண்போடு நடத்தி கொண்டிருக்கும் சபையின் நாயகரே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம்பக்கம் துறவின் முறையார் தயமிகு உடையால் அன்னை என்னை சந்தம் மறவா தந்தை குயில் போர் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் தமிழ் என் அறிவினில் உரைதல் கண்டீர். உலகத்தையே உருவாக்கிய என் தாய் தமிழுக்கு வணக்கம். உலகமெல்லாம் ஆளும் என் தமிழர்களுக்கு வணக்கம். ஓங்கு சீர் மதுரை ஓங்கு சீர் மதுரை தண்டமிழ் கூடல் தமிழ் பொழில் நிலம் சந்தன காற்றும் சங்கத்தமிழ் பாட்டும் தெய்வீக மனமும் தவழ்ந்திடும் நிலம் எங்கள் மதுரை. அன்னை மீனாட்சி செங்கோலேந்தி ஆட்சி பிரியும் ஐதீக பெருமைமிக்க நிலம் எங்கள் மதுரை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று இறைவன் ஈசனே எதிர் நின்று முழங்கினாலும் அஞ்சாமல் நீதியின் பக்கம் நின்றது எங்கள் மதுரை. கற்பின் கனலாய் உருவெடுத்த கண்ணகி கையில் சிலம்பேந்தி தவறு செய்தவன் மன்னனாகவே இருந்தாலும் நீதிக்காக நின்று நெருப்பால் தழுவிய நகரம் எங்கள் மதுரை. கண்கொள்ளா காட்சியுடன் கள்ளழகர் வந்திறக்கும் வைகை நதி பாயும் மாநகரம் எங்கள் மதுரை. இத்தனை பெருமைகளை தன்னகத்தே கொண்ட வரலாற்று சிறப்பு மிக்க மதுரைக்கு மேலும் ஒரு மகுடமாக அமைந்தது வாகை சூடும் வரலாற்றின் மதுரை மாநில மாநாடு. கடந்த வருடம் ஆகஸ்ட் 21 இதே நன்னாளில் நடந்த 2வது மாநில மாநாட்டில் பங்கெடுத்து பணியாற்றும் பாக்கியத்தை எனக்கு வழங்கிய என் அன்பு தலைவர் தங்க தளபதி அவர்களுக்கும் இந்த மாமன்றத்தின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வேட்பாளராக அல்ல காப்பாளராக அறிமுகப்படுத்திய எனது உதிரத்தில் கலந்து உணர்வில் நிறைந்து உயிராக இருக்கும் தலைவர் தளபதி அவர்களை வணங்கி இயக்கத்தின் பலமாய் தொண்டர்களின் பாலமாய் கழகமே சுவாசமாய் தளபதியின் விசுவாசமாய் விளங்கும் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் என் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவைக்கும் சரி அரசியலுக்கும் சரி நான் வருவதற்கென்று எனக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. எனது தாத்தாவோ தந்தையோ அரசியலில் இருந்தவர்கள் அல்ல. அவர்களின் அரசியல் நிலையில் வந்தவனும் நான் அல்ல. எனக்கு பின்னாலும் சரி முன்னாலும் சரி இருந்த ஒரே முகம் ஒற்றை தலைவன் எனது தங்க தளபதி மட்டுமே. அப்படிப்பட்ட எனது தலைவனுக்காக எனது தலைவன் மீது கொண்ட நம்பிக்கைக்காக திக்கட்டும் வெற்றி கொண்ட தகைசால் வென்ற நெடுஞ்செழியனான் நம் தளபதிக்கு 10 8 பரிசளித்த எனது பாசக்கார மதுரை மக்களுக்கும் வெற்றி தலைவரின் ஒற்றை முகத்திற்காக விசில் சின்னத்திற்கு வாக்களித்து வாகை சூடி தந்த வடக்கு தொகுதி சொந்தங்களுக்கும் இரவு பகல் பாராது தேர்தல் களத்தில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய பெருமைமிகு பெண் சக்திகளுக்கும் கழக தோழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தை வழிநடத்துகின்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுக்கு வரலாறு தெரியாது, நாங்கள் அரசியலை கத்துக்கிட்டீங்க, பால்வாடி பாப்பா படம் பார்த்துட்டு அரசியலுக்கு வந்தவங்க நீங்க என்று எங்களை பார்த்து ஏளனமாக பேசி எங்கள் கட்சிக்கு தான் கொள்கை இருக்கு, கூட்டம் போட்டோம், எங்களுக்கு வரலாறு தெரியும் என்று எள்ளி நகையாடிய எதிர்க்கட்சியை சார்ந்த சகோதரர் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இனி நீங்கள் படிக்க வேண்டிய வரலாறு இதோ உங்கள் முன்னால். அவர் பெயர்தான் தளபதி. ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாறு இன்று நேற்று தொடங்கியதல்ல. சுமார் 30 வருடங்களுக்கு முன்பாக 1992 நாளைய தீர்ப்பாய் தொடங்கி முயற்சி முன்னேற்றம் முதன்மை என்று ரசிகர் மன்றமாக மாறி நற்பணி செய்வோம் நாடு நலம் காப்போம் என்று நற்பணிகள் எங்களை ஈடுபடுத்தி ஏழை சகோதரர்களுக்கு அண்ணனாக சீர்கொடுத்து மாவட்டம் தேரும் திருமணங்களை நடத்தி 20 ஆண்டுகளுக்கு மேலாக தனது பிறந்த நாளை ஏழைகளுக்கு உதவும் நாளாக அறிவித்து பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமனாக தங்க மோதிரமிட்டு ஆண்டுதோறும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ செல்வங்களை கௌரவித்து கல்வி உதவித்தொகைகளையும் பள்ளி உபகரணை வழங்கி உழைத்திடு உயர்ந்திடு உன்னால் முடியும் என்று மக்கள் இயக்கம் கண்டு மக்கள் தலைவராக உயர்ந்து பசித்தோருக்கு உணவளிக்க வீதிகள் தோறும் விலையில்லா விருந்தகம், குழந்தைகளின் நலன் காக்கும் ரொட்டிப்பால் முட்டை திட்டம், ஆதரவற்ற முதியோருக்கு விலையில்லா வீடு வழங்கும் திட்டம், எண்ணற்ற உயிர்களை காக்க உதிரம் கொடுக்க தளபதி விஜய் குருதியகம், நாம் பார்க்கும் உலகத்தை பார்வையற்ற தோழர்களும் பார்க்க வேண்டிய தளபதி விஜய் பயிலகம், குடிப்பதற்கு கடைகள் திறந்த அரசுகள் மத்தியில் ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு தளபதி விஜய் பயிலகம் திறந்து இப்படி எண்ணற்ற மக்கள் நல பணிகளை மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்காக செய்து கட்டிய மாசற்ற தலைவர் எங்கள் தளபதி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் குரலோடு களம் கண்ட தலைவர், மக்களின் குரலாக ஒலிப்பதற்கு கலகம் கண்ட தலைவர், மக்களுக்காக நின்று மக்கள் மனதை வென்று மக்களாட்சி அமைத்த மக்களின் தலைவர் எங்கள் தளபதி.
அள்ளி குவிக்கும் ஆசையோடு அரசியலுக்கு வந்தவர்கள் மத்தியில் அள்ளி கொடுக்க மக்களின் அன்பால் ஆட்சிக்கு வந்த ஒரே தலைவர் எங்கள் தளபதி. ஆம், இவர் பெயரே ஒரு வரலாறு. அன்னை தெரசாவின் அன்பை பெற்று அவையினை சிறப்பாக வழிநடத்தும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றம் என்னவென்று கேட்கும் எதிர்க்கட்சியில் உள்ளிட்ட அனைவருக்கும் தர்மத்தாயின் தவப்புதல்வன், தாய்க்குளங்களின் தங்கமகன், ஏழை எளியோரின் துயர் துடைக்க வந்த எங்கள் வீட்டு பிள்ளை, ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் தளபதியின் தம்பியாய் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எதிரெதிரே பகைவர்களாக இருந்தவரை பங்காளிகளாக மாற்றி அருகருகே அமர வைத்தாரே எங்கள் அழகிய தமிழ் மகன். அதுதான் எங்கள் மாற்றம். இனி ஒருபோதும் சாதியாலும் பணத்தாலும் தேர்தலில் வெல்லவே முடியாது என்பதை உருவாக்கினாரே எங்கள் சரித்திரத்தின் நாயகன். அதுதான் மாற்றம். அதிகாரம் சிலருடைய உரிமை என்ற நிலையை மாற்றி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சூளுரைத்து காமராஜர் ஆட்சி வேண்டி அரை நூற்றாண்டுகளாக கனவோடு காத்திருந்த காங்கிரஸ் பேரியக்க தோழர்களையும் அரசியல் அதிகாரமே அனைத்திற்குமான தீர்வு என்ற அண்ணல் அம்பேத்கரின் வாக்கினை நிறைவேற்ற விசிக தோழர்களையும் கண்ணியமிக்க அரசியலை கட்டிக்காப்போம் என்ற காகிதமில்லை வழித்தொண்டெல்லாம் ஐஎம்எல் தோழர்களையும் அமைச்சரவையில் அமர வைத்தாரே நவீன அரசியல் புரட்சி நாயகன். அதுதான் மாற்றம். மக்கள் தனக்கு ஒரு பிரச்சனை என்றாலே பேச தயங்கிய நிலையில் இன்று எங்கள் பொதுச் செயலாளர் கூறியது போல் ஓலை குடிசையில் வாழும் ஏழை தாயும் கோட்டையில் இருக்கும் முதல்வர் என் மகன்தான் என்ற உரிமையை கூட பேச வைத்தாரே, அதுதான் எங்கள் மாற்றம். ஐபிஎல் பார்த்த இளைஞர்களையும் சீரியல் பார்த்த சிங்க பெண்களையும் இன்று சீரியஸாக சட்டமன்ற நேரலையை பார்க்க வைத்து அரசியலில் பங்கெடுக்க வைத்தாரே, அதுதான் மாற்றம். ஊழல் செய்தவர்களிடத்தில் உம்முனோ கரப்ஷன் செய்தவங்கிட்ட கம்முன்னு இருந்தோம், இப்ப நம்ம தளபதி ஆட்சியில ஜம்முன்னு இருக்கோம் என மக்கள் சொல்கிறார்களே, அதுதான் மாற்றம். குறுநில மன்னர்களின் கூடாரமாக இருந்த இந்த சட்டமன்றத்தில் என்னை போன்ற சாமானியின் குரலும் ஒலிக்க செய்தாரே நம் ஜனநாயகன். அதுதான் மாற்றம். பெண்ணுரிமையை வெறும் பேச்சில் மட்டுமே வைத்திருந்தவர்கள் மத்தியில் இந்த அவையிலும் சரி அமைச்சர் அவையிலும் சரி அதிகமான பெண்களை பங்கு பெற செய்தாரே உண்மையான பெரியாரன் பேரன். அதுதான் மாற்றம். கவர்ச்சிக்கான திட்டங்களை தவிர்த்து மக்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை தருகிறாரே, அதுதான் மாற்றம். மாட்சிமை பொருந்த பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரை நான் சொன்ன மாற்றங்களுடன் இறுதியாக ஒரே ஒரு மாற்றத்தை மட்டுமே இந்த மாவட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது எங்களுக்கான மாற்றம், மக்களுக்கான மாற்றம். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே பெரும் ஏமாற்றம். 200 வெல்லும் என்று இருமாப்புடன் பேசியவர்கள் எல்லாம் இளைஞர் படையோடு மக்கள் துணையோடு வெற்றி கொண்டாரே எங்கள் தளபதி வெற்றி கொண்டான். அதுதான் மாற்றம். இது தமிழகத்திற்கான மாற்றம், அடுத்த தலைமுறைக்கான மாற்றம். இந்த நல்லாட்சி நாயகரின் மாற்றம் உள்ளாட்சியிலும் தொடரும். புரட்சி தலைவரால் அடையாளம் காணப்பட்டு நமது வெற்றி தலைவரால் அவையை அலங்கரித்து வரும் பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட வரலாற்றின் பெருமை கொண்ட எங்கள் மதுரைக்கு கடந்த கால ஆட்சியாளர்கள் ஒரு புதிய வரலாற்றை படைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஊழல் ஊழல் ஊழல். உங்கள் வீட்டு ஊழல் அல்ல, எங்கள் வீட்டு ஊழல் அல்ல, இது உலகமகா ஊழல், நவீன வகையான விஞ்ஞான ஊழல். இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநகராட்சி நிர்வாகத்தை முறைகேடுகள் தொடர்பாக மேயரும் 5 மண்டல தலைவர்களும் பதவி விலக்கும் அளவிற்கு நிர்வாகம் சீரழிந்து கிடைக்கிறது எங்கள் மதுரை மாநகராட்சியில். இக்காரணத்தினால் நான் சார்ந்திருக்கும் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அரசு அலுவலகங்கள் அதிகமாக இருக்கும் போதிலும் குப்பை மற்றும் பாதாள சாக்கடை பிரச்சனைகள் தலைவிரித்தாடுகின்றன. ஆகவே எளியவர்களின் நலனை ஹாட்டில் வைத்து எதிர்த்தவர்களின் சத்தத்தை மீட்டில் வைத்து குவிட்டாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்மார்ட்டான சிஎம் அவர்களே, உங்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருந்ததாக கூறப்படும் பார்ட்டி ஃபண்ட் முறையை ஒழித்த நீங்கள் மதுரையின் பிரச்சனையாக இருக்கும் பாஸ்வேர்டு ஃபண்ட் முறையையும் ஒழித்து சீரழிந்திருக்கும் எங்கள் மதுரை மாநகராட்சியை சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்க ஒரு சிறப்பு குழுவை அமைத்து உங்களையே நம்பியிருக்கும் மதுரை மக்களின் வேண்டுகோளை நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மற்றும் சுற்று வட்டார மக்களும் பயன்பெறும் வகையில் ரூபாய் 84 கோடி மதிப்பீட்டில் மதுரை அரசு ராசாட்சி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்க உத்தரவிட்டு எனது கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுக்கும், மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் அவர்களுக்கும், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் மதுரை மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மதுரை வடக்கு தொகுதியில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை பாதாள சாக்கடை மற்றும் குப்பை, சில சமயங்களில் கழிவுநீர் கலந்த குடிநீர் தான். சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக முறையாக பராமரிக்கப்படாத பாதாள சாக்கடை பிரச்சனையால் எனது தொகுதியில் உள்ள செல்லூர், நரிமேடு, கோரிப்பாளையம் மற்றும் தல்லாகுளம் போன்ற பகுதிகள் மிகவும் பாதிப்படைகிறது. இதனால் குழந்தைகள் முதல் அனைவருக்கும் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். எனது தொகுதியில் உள்ள அந்தநேரி உட்பட்ட
பகுதியில் வசித்து வரும் காட்டுநாயக்கர் இனத்தை சார்ந்த மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் சில இடர்பாடுகள் உள்ளன. இதனால் அங்குள்ள மாணவர்களின் கல்வி வாய்ப்புகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. மேற்கண்ட எனது தொகுதியின் மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இப்பகுதி மக்கள் நீண்ட கால கோரிக்கையான மயானம் அமைத்துக் கொடுக்க நமது அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தமிழ்ச்சங்கம் அருகே அமர்ந்து அரசு போட்டித் தேர்வுகளுக்கான தயாராக மாணவர்களின் பயண வசதிக்காக மாட்டுத்தாவணி முதல் பெரியார் நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் முதல் மாட்டுத்தாவணி வழித்தட பேருந்துகளில் மாணவர்கள் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்ச்சங்கம் சாலை வழியாக பேருந்துகளை இயக்குமாறு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த எனது தொகுதிக்கு உட்பட்ட முல்லை நகர், புதூர், காந்திபுரம், செல்லூர், கொடிக்குளம், பாரத் நகர் உள்ளிட்ட பகுதியில் வாழ்ந்த ஏழை எளிய மக்களின் 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோரிக்கையான பட்டா வழங்கும் கோரிக்கை இன்றளவும் தீர்க்கப்படாமலே உள்ளது. எனவே அந்த பகுதி வாழ் மக்களின் நீண்டகால போராட்டத்திற்கு தீர்வு காணும் வகையில் நமது தளபதி அவர்கள் ஆட்சியில் உரிய ஆய்வு மேற்கொண்டு தகுதியான அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்றும் மதுரை வடக்கு தொகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருத்தங்களான தல்லாகுளம் திரு வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில் மற்றும் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாண்டிமுனீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய இடங்களுக்கு பக்தர்கள் நலன் கருதி உயர்தர தங்கும் விடுதிகள் மற்றும் பல்லடுக்கு வாகன நிறுத்துமிடம் அமைக்க நிதி ஒதுக்கீடு தருமாறு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேரத்தின் கருதி மற்ற அனைத்தையும் உங்களுக்கு கோரிக்கைகள் அனைத்தையும் உங்களுக்கு அளிக்கிறேன். அவை குறிப்பில் ஏற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாதாரண மக்களின் மின் கட்டண சுமையாக குறைக்கும் வகையில் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் திட்டம், மின்சார வாகன பயணிகளின் வசதிக்காக உருவாக்கப்பட்ட TNEV செயலி, மேலும் 2031ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் மின் நுகர்வில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பூர்த்தி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் வெளிப்படையான மற்றும் விரைவான அனுமதி நடைமுறைகள் ஆகிய இந்த 3 சிறப்பான நடவடிக்கைகளையும் நான் மனமாற பாராட்டி வரவேற்கிறேன். மக்களின் செலவை குறைத்து தொழில்நுட்பத்தை எளிதாக்கி பசுமையான தமிழகத்தை உருவாக்கும் இந்த அரசின் தொலைநோக்கு பயணத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்றும் இந்து சமய அறநிலை சார்பாக இதுவரை ரகசியமாக நடைபெற்று வந்த திருக்கோவில் அறங்காவலர்கள் நியமனத்தில் முதல் முறையாக வெளிப்படைத்தன்மையுடன் தளபதி ஆட்சியில் செயல்படுத்துவது வரவேற்கத்தக்கது. மதுரை அழகர் கோவில் உள்ளிட்ட 16 திருக்கோவில்களில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் 1445 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதும் மிகவும் வரவேற்குரியது. ஒரே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே எல்லோரோட வெற்றியும் மே 4ஆம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா என்னோட வெற்றி அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஆம், என்னோட தொகுதியில் நிற்பதற்கு நமது சில இடர்பாடுகள் இருந்த பொழுது அது தலைவர் கவனத்திற்கு சென்று தலைவர் மதுரை வடக்கு கல்லாணைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதினாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட வெற்றி தலைவரின் கையால் எழுதப்பட்ட எனது வெற்றி அன்றே தீர்மானிக்கப்பட்டது. அன்னைக்கு தலைவரத்தை மறுபடி பார்த்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி சொன்னேன். என்னை நம்பி நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு சொன்னேன். கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற்று உங்கள் பொற்பாதங்கள் சமர்ப்பிப்பேன் என்று. அதே போல அந்த வெற்றியை தலைவர் தளபதி காலில் சமர்ப்பித்தேன். அதற்கு காரணமாக இருந்த எங்களது கழகத்தின் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் மதுரை வடக்கு தொகுதி சொந்தங்கள் அனைவருக்கும் கழக தோழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். குடிதலியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலியை நிற்கும் உலகு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க மாற்றாரும் போற்றும் மகத்தான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கும் தலைவா, நான் இறக்கும் வரை உந்தன் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இனிவரும் 7 ஜென்மத்திலும் உந்தன் தொண்டனாகவே பிறக்க வேண்டும். குருதி உரையும் இறுதி வரை உறுதியுடன் அண்ணன் தளபதியின் தம்பியாக தொடர்வேன், தொண்டு செய்வேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவரை ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டு கழிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகள் இப்ப அண்ணன் சாமி அமைச்சன்னு சொன்னா கூட குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். அப்படி எதிர்கட்சிகள் தன்னோட அரசை பத்தி சொன்னா கூட அதை பற்றிலாம் அதுல காமெடி இருக்குன்னா சிரிக்கிற ஒரு தலைவன்
எதை பத்தியும் எதிரி மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனமுண்டு சொன்ன அண்ணாவின் வழி வந்த எங்கள் அண்ணா அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையாக உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். மாநில உறுப்பினர் ரத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள், நீங்க இல்ல மானிய கோரிக்கை நீங்க பேச போறீங்க, பேசும்போது சேர்த்து பேசிருங்க. நீங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது நீங்க விரிவா அதில் பேசிருங்க. ஏன்னா என்ன குற்றச்சாட்டு உங்களை பத்தியா? நீங்க சொன்னார் மாண்பு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது கடந்த காலங்களில் அறங்காவலர் குழு உறுப்பினர்களை மறைமுகமாக வெளிப்படையாக நியமிக்கவில்லை என்று சொன்னார். இப்பொழுது நீங்கள் என்ன சட்ட திட்டங்களை முறைப்படுத்தி அதை உதாரணமாக கொண்டு செய்கிறீர்களோ அந்த சட்டத்திட்டத்திலிருந்து துளி கூட ஒழுவாமல் கடந்த ஆட்சியிலே அறங்காவலர் குழு நியமிக்கப்பட்டது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்றார் வள்ளுவர். புரட்சி தலைவரும் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து இன்றைக்கு வானுலகில் தெய்வமாக வீற்றிருக்கின்ற புரட்சி தலைவர், கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் அவர்களை, எம்ஜிஆர் அவர்களை வணங்குகிறேன். அது அவர் வழியிலே இருந்து மக்களுக்காகவே நான், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்க்கை வாழ்ந்து தமிழக மக்களின் நெஞ்சங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இருபெரும் தலைவர்களையும் முதலிலே வணங்கி தொடங்குகிறேன்.